ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மட்டன் ட்ரை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். கூடவே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புதினா எடுத்திருக்கேன். ஒரு ப்ரெஷர் பேனில் எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே மட்டனில் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுருக்கிறதுனால வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி கலர் மாறின உடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். நான் மட்டன் வேக வைக்கும் போதே வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். அதை நான் சூப் எடுத்துட்டு மட்டன் மட்டும்தான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே மஞ்சத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூளை குறைச்சிட்டு பெப்பர் மட்டும் கூட போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். கூட இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மிளகாத்தூள், மசாலாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய விட வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த நல்லா அந்த மசாலாலே மட்டன் நல்லா வதக்குங்க. உடனே தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் கொஞ்சம் நேரம் வதக்குனிங்கன்னா அது நல்ல ஃப்ளேவர் எல்லாம் மட்டனில் இறங்கும். இப்போ நான் கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கிறேன். மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் பார்த்து விடுங்க. நம்ம ஏற்கனவே நான் 3 விசில் விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் விட்டுருக்கேன். இப்போ நல்லா வதங்கியும் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கூடவே மிளகுத்தூளும் கடைசியாக மேலே தூவிக்கணும். இப்போ இது நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா சுருளை நல்லா வதங்கி வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரசத்தோடு இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இன்னும் இதில் வேணும்னா பெப்பர் மேலே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுற பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். நம்மளோட சுவையான மட்டன் ட்ரை கிரேவி ரெடி.